கேப்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ ஆர்சிபியை பற்றி தான் நிறைய ஃபேன்ஸ் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக ஜேக்கப் பத்தல் எந்த இடத்துல ஆடணும், ரஜத் பட்டிதர் எந்த இடத்துல ஆடணும். ஒன் டவுன் பொசிஷனுக்கு ரெண்டு விதமான டிமாண்ட் இருந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பிளேயர்லாம் யார் பர்ஃபெக்டாக சூஸ் ஆவா, இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஃபார்ம் எல்லாம் வச்சு யார் விளையாடணும் அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக ஸோ இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா T20 IL T20ங்கிற மாதிரி வேர்ல்டு லெவலில் ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கிலாந்து டூர் இருக்கு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு. இது எல்லாம் தான் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் அப்டேட். இந்த விதமான ஃபார்மெட்டுக்கு இவர் தான் சூஸ் ஆவாருங்கிற மாதிரி ஸோ எல்லா டீமுமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு பிளேயிங் லெவனை சூஸ் பண்ணுறதாகட்டும், அட் த சேம் டைம் ரீசெண்ட் டைமில் எந்தெந்த பிளேஸ் ஃபார்மில் இருக்காங்கிறத வச்சு நேஷனல் டீம் ஆகட்டும் அண்ட் கிளப்பான IPL டீம்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாருமே கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பிளேயர்ஸுமே இப்போ CSK ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ ஜேமி ஆர்டன் ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அரௌண்ட் த வேர்ல்டு எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ லைக் அதே மாதிரி RCB ஃபேனாக இருந்தீங்கன்னா ஸோ SA T20ல பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்ல வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸ் ஒவ்வொரு பக்கம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜேக்கப் பத்தலுடைய ஃபார்ம் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஜேக்கப் பத்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 18 பால் பிடிச்ச 50 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. அவர் பெர்ஃபெக்ட் மிடில் ஆர்டர் பிளேயர் அண்ட் இன்னிங்ஸை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு யங்ஸ்டர். அந்த டீம்ல பென் ஸ்டோக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இயான் மார்கன் மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தப்போ அவங்க எப்படி ஒரு ரோல் கொண்டு வந்துட்டு இருந்தாங்களோ ஸோ அவங்களுடைய பிரைம் டைம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் ஜேக்கப் பத்தல். ஸோ இப்போ RCBக்கு ஆடுற மாதிரி இருந்தால் நம்பர் 5 நம்பர் 6லலாம் வந்து கண்டிப்பாக சூட் ஆகவே மாட்டார். அந்த இடத்துல டிம் டேவிட் இல்லைன்னா மற்ற பிளேயர்ஸ் தான் வந்து ஆகணும். ஸோ அப்போ இவருடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஸோ விராட் அண்ட் ஃபில் சால்ட் தான் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கோச் கன்ஃபார்ம் பண்ணாலுமே கூட ஸோ ஒன் டவுன்ல ஆட போறது யாரு, மிக ரொம்ப குரூசியலான பொசிஷன் அதுதான். ஸோ T20 ஃபார்மெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். ஜாம்பவான் பிளேயர்ஸான ஸோ விரல் விட்டு எண்ணிடலாம் நிறைய பேர். ஒன்று விராட் கோலி தான் அந்த பொசிஷன்ல ஆடிட்டு இருந்தாரு. இன்னொன்று சுரேஷ் ரெய்னா. அவரை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக ஒன் டவுன்ல மாஸ்டர் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம் அந்த ஒன் டவுன் பொசிஷனுக்கே கெத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஆடக்கூடிய பிளேயர் யாருங்கிறதா கேள்வியா இருந்துச்சு. ரஜத் பட்டிதரை பொறுத்த வரைக்கும் நம்பர் 3ல ஆடணுமான்னு கேட்டா அவர் நம்பர் 3 வந்துட்டாருன்னா டாப் 3 எடுத்ததுக்கு அப்புறம் டீம் அப்படியே தனியா தெரியும். கீழே யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். ஜேக்கப் பத்தல் வந்துட்டு நம்பர் 5லலாம் வந்தார் அப்படின்னா அடிச்சாடுறதா ஆங்கர் பண்றதாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதே அந்த இடத்துல ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் இல்லைன்னா டிம் டேவிட் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேச்சுரல் கேம் ஆட போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு குர்னால் பாண்டியா இந்த மாதிரி வந்துட்டு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ஆள் இருக்கு. ஸோ கண்டிப்பா ரஜத் பட்டிதர் நம்பர் 3ல வரதை விட நம்பர் 4ல வரதா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ நான் மட்டும் இல்லை கோச்சும் அந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசியிருந்தார். ஏன் அப்படின்னா அவர் நம்பர் 4ல வந்தார் அப்படின்னா டீமோட பேட்டிங் லைனப் 8 வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியுது. அட் த சேம் டைம் குர்னால் பாண்டியா வரைக்கும் ஸோ பேட்டிங் ஆடுறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன் டவுனுக்கான தேடல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஜேக்கப் பத்தல் கண்டிப்பா RCBக்கு இந்த தடவை ஒன் டவுன் தான் ஆடி ஆகணுங்கிற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பெர்ஃபெக்டா ஆடக்கூடிய ஆளுங்க. ஸோ அந்த இடத்துக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆவாருன்னு சொல்லலாம். ஸோ நம்பர் 1 ஃபில் சால்ட், நம்பர் 2 விராட் கோலி, நம்பர் 3 அந்த இடத்துல ஜேக்கப் பத்தல் வந்தார் அப்படின்னா நம்பர் 4ல வந்துட்டு ரொம்ப முக்கியமா ஸோ ரஜத் பட்டிதர் வந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா இருக்காரு, குர்னால் பாண்டியா இருக்காரு, லியாம் லிவிங்ஸ்டன் வேணா லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் வேணா டிம் டேவிட் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஹேசிலுட் ஒருத்தர் மட்டும் ஃபாரின் பவுலரை வச்சுட்டு ஸோ எஸ் தயால், புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகலாம். ஸோ டிம் டேவிட் எடுத்தா அவரு கூட வந்துட்டு ஒரு இடையில ஒரு 2 ஓவர் தள்ளுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் ஸ்குவாடு கவர் ஆன மாதிரி இருக்கும் அண்ட் பேட்டிங் லைனப் டெரிஃபிக்காக இருக்கும். ஸோ ஒன் டவுன் பொசிஷனில் வரதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இனிஷியல் விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா ஜேக்கப் பத்தல் அந்த இடத்துல ஓப்பனராக கூட ப்ரொமோட் பண்ணி ஆகலாம். ஏன்னா அவருக்கு பவர் பிளே அந்த சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் விக்கெட் விழுந்த ஃபர்ஸ்ட் ஓவர் இல்லை செகண்ட் ஓவருக்கு அப்புறம் ஒரு சாலிடா 3 இல்லை 4 ஓவர் வந்துட்டு பவர் பிளே அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அதை ஒரு பெர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பிக் ஸ்கோர் அடிச்சுட்டு கூட அவுட் ஆயிடலாம். ஒரு 15 பால் பிடிச்சி ஒரு 32 ஒரு 33 ஸோ இந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் மட்டும் ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பவர் பிளேக்குள்ள ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்துட்டு வெளியில வந்துருவாரு. ஸோ பவர் பிளேக்கு அப்புறம் விக்கெட் போச்சுன்னா அது அங்கே ஆங்கரிங் ரோல கூட மாறி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஒன் டவுன் பொசிஷன்ல காலங்காலமா ஆடிட்டு இருந்த விராட்டோ சப்போர்ட்டுக்கு இருக்கிறதுனால ஹோப்ஃபுல்லி பெட்டரான பொசிஷனா ஜேக்கப் பத்தலுக்கு இருக்கும். ஸோ நம்பர் 3ல ஜேக்கப் பத்தல், நம்பர் 4ல அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா ரஜத் பட்டிதர் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலா ஸோ இதுதான் கால்குலேஷன். ஸோ இதை பத்தி தான் பேசியிருந்தாங்க அண்ட் சோசியல் மீடியாவிலும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டனா ஜேக்கப் பத்தலா அப்படிங்கிற விஷயம். ஸோ இது கொஞ்சம் டவுட் தான். ஸோ ஜேக்கப் பத்தல் இனிஷியல் மேட்சஸ் சான்ஸ் கிடைக்குமாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஆனால் ரீசெண்ட் டைம் ஃபார்மலா வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு டீம்ல ஆடியே ஆகணுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபாரின் பிளேயர்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி டிம் டேவிட்டை வெளியில குறை வச்சுட்டு லியாம் லிவிங்ஸ்டனை எடுக்கிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத. ஸோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். நீங்க ஜேக்கப் பத்தல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு எந்த விதமான பொசிஷன் கரெக்டாக இருக்கும் அண்ட் இனிஷியல் 11ல எடுக்கணுமா வேண்டாமா? ஸோ உங்களுடைய 4 ஃபாரினர்ஸ் யார் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.